அவர் 10 வருஷத்துல செத்து போயிடுவார், அதுக்கப்புறம் எனக்கு தான் அப்படின்னா. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் தான். ஒன்று டபுள். ஓகே, இதை பாராட்டுறதா? வேற படித்து முடிச்சாச்சு, எதுக்கு படிக்கிறோன்னா தெரியலை. அதுவும் குறிப்பாக வந்து ஓரளவு வந்து நகரங்களில் இருக்கிற வந்து சிபிஎஸ்சி அந்த மாதிரி ஓரளவு ரெப்புடேட் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு திறன் மேம்பாடு சம்மந்தப்பட்ட வகுப்புகள் நடக்குது, ஓரளவு தெரியுது. இந்த குறிப்பாக வந்து நான் பேச வர்றது வந்து பாதிக்கப்பட்ட இந்த ஏரியா முக்குக்கு வந்து ஈசல் போல் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ், தரமில்லாத கல்வி. அந்த காலேஜிலே படித்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அடுத்து வாத்தியார், அவனுக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, அவன் எப்படி சொல்லி கொடுப்பான்? இப்போ யூரோப்பில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வாத்தியார்களுக்கு நல்ல சம்பளம், சூப்பர் சேலரி. அப்போ அவனுடைய அடிப்படை தேவையெல்லாம் அவனுக்கு முடிஞ்சிருது. அப்போ அவனுக்கு ஒரு பேஷனாக சொல்லித்தரான். இங்கே இவனுக்கு வந்து அதே காலேஜில் போடுறது வந்து ஏன் ஒரு சௌரியம் அப்படின்னு சொன்னால் சம்பளம் கம்மியாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்று, அவனுடைய அடிப்படை தேவையே வந்து அந்த சம்பளம் போகலைங்கும்போது எப்படி பேஷனில் எப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியும்? ஈவன் அவங்களுக்கு கூட பேஷனாக இருந்தாலும் அவங்களால எப்படி பயன்படுத்த முடியும்? அதான் கேள்வி. இப்போ 2 விஷயத்தில் வந்து மக்கள் வந்து புரியலை. நாலேஜுங்கிறது வேற, ஸ்கில்ங்கிறது வேற, காம்பிடன்ஸ்ங்கிறது வேற. இந்த 3க்கு வித்தியாசம். நாலேஜ் வந்து படித்து அறிவாக இருக்கிறது, ஸ்கில்ங்கிறது லேர்னிங் பை டூயிங், செஞ்சு கற்றுக்கிறது. ஆனால் இந்த 2ம் பத்தாது. ஆனால் காம்பிடன்சி, திறன் மேம்பாடு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கொஞ்சம் சிம்பிளாக ஒரு சாம்பார் கதையை எடுத்துக்குவோம். சாம்பார் வைக்கிறது எப்படி? நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு ஊற வைக்க வேண்டும், அதாவது ஸ்பூனில் உப்பு போடணும், அந்த என்னென்னு சொல்லுவாங்க புளி ஊற போடணும், புளி தண்ணி போடணும் அப்படின்ட்டு வந்து ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை படித்தாப்புல சாம்பார் வைக்க முடியுமா? முடியாது. அடுத்து என்ன செய்யணும்? அதை செஞ்சு பார்க்கணும். அண்ணன் ரொம்ப செஞ்சு பார்த்துருப்பார் நினைக்கிறேன் வீட்டில். செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்க்கும்போது என்ன ஆகுது? அப்போ பலதரப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்குது. இப்போ திடீர்னு நம்ம அம்மாட்ட போய் சாம்பார் எப்படி செய்வது அப்படின்னு கேட்டோன்னா அந்த கோர்வையை சொல்ல வராது. ஏன்னா அவங்க ஸ்கில் இருக்குது. திடீர்னு படிச்சுட்டு வந்தவன் பார்த்தோன்னா சாம்பாரை கடன்னு சொல்லுவான். ஆனால் எனக்கு சமைக்க சாம்பார் வைக்க தெரியாது. உங்களுக்கு 2 தெரியுமாண்ணே? அஃப்கோர்ஸ். ஆனால் திறனும் 2 ஸ்கில்லு நாலேஜு சேர்ந்து உள்ளவன் என்ன செய்வான்? படித்தவன் என்ன செய்வான்? க்ளீனாக சொல்லுவான். அவன் இதுதான் ஒரு உப்பு போடணும் செய்யணும்னு. இதுதான் இந்த காம்பிடன்சி பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் தான் வந்து நம்ம ரொம்ப இந்த ஏரியாவில் தான் நம்ம வீக்காக இருக்கிறோம். ஒன்று சுய அறிவு இருக்கணும், சொல் புத்தி இருக்கணும், சுய புத்தி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு திறமை வேணும் அப்படின்னு சொன்னால் 70% வந்து நீங்கள் செஞ்சு கற்றுக்கணும், ஆனால் செய்ய தயார் இல்லை. அடுத்து 20% வந்து ஒருத்தருடைய சப்போர்ட் வேணும். அவர் தான் குரு. குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம்னு சொல்லுவாங்க. இந்த 10% சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் படித்த படிப்பு, நீங்கள் படித்த சர்டிஃபிகேட் கோர்ஸ், அது உங்களுக்கு 10% தான் உதவும். ஏன்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற நான் தொடர்ந்து வந்து இன்டர்வியூவில் பார்க்குறது, நான் எந்த யூனிவர்சிட்டின்னு பார்க்குறதில்ல, எந்த மார்க்குன்னு கேட்குறதில்ல. கேட்குற கேள்வி வந்து இவனுக்கு வேலை எடுத்தால் இந்த கம்பெனிக்கு என்ன லாபம்? சிம்பிள். தான் பெத்த பையன் சிவில் இன்ஜினியர் படிச்சிருப்பான், அவனை நம்பி 50 லட்சம் வீடு கட்ட நம்ம கொடுப்போமா? ஒரு எலக்ட்ரிக்கல் படித்த பையனுக்கு வந்து நம்ம வீட்டில் வயரிங் பண்ணுறதுக்கு ஒரு இது சொல்லுவோமா? நம்மளே வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வாய்ப்பு, ஏன்னா அவனுக்கு தெரியும், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு தெரியும். அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து கோடியாக மிஷின் இருக்கிற நிறுவனம் வந்து எப்படி செய்யும்? கொஞ்சமாவது எத்திக்கல் லாஜிக் வேண்டாமா? எனக்கு வர்ற பெரிய ப்ரெஷரை தான் இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு சிவியை கொடுத்துட்றாங்க. சிவியில் ஒன்றுமே இல்லை, ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்த்தோன்னா இல்லை, அப்படி இப்படியே போட்டு வச்சுருக்கிறான். இப்போ கேள்வி என்னென்னா, பயோடேட்டா பண்ண உருப்படியாக பண்ண தெரியல நம்ம பல பேருக்கு. அதில் ரொம்ப கேப் இருக்குது. பயோடேட்டாவில் என்ன போடுறான்? எங்கள் அப்பா ஊர் புளியமுட்டி அது இது விட்டால் வந்து கடகராசி கும்பலட்சணம் எல்லாம் போடுவான் போல் இருக்கு. அது தேவையில்லை. முதல்ல பயோடேட்டா ப்ரிப்பேர் பண்ணுறது என்னது? உன் கல்வி என்ன, நீ என்ன வேலை செஞ்சுருக்க, அடுத்து வந்து உன்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன மாதிரி நீ ஆள், அவ்வளோதான் தேவை, வேறு ஒன்றும் வேண்டாம். இன்டர்வியூவில் கேட்குறதுனாலே 4 கேள்வி தான், ஒன்றும் கிடையாது. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், உன்னை பற்றி சொல்லுன்னா எங்கள் அப்பா விவசாயம் பார்த்தாரு, சின்ன பிள்ளை எங்கள் தாத்தா, அது அல்ல. நீ என்ன சொல்ல வர்ற அந்த குறிப்பிட்ட டைம் தான் கொடுக்குறதே ஒரு 3 செகண்ட் தான். இப்போ நான் இருக்கிறதுனால ஒரு 15 செகண்டுக்கு மேலே போச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிடுவேன் நான். தேங்க்யூ வெரி மச், கோ அவுட்.
இல்ல அதை கூட இப்ப என்ன செய்யறானா டெல்மி எப்படி ஒரு சில படம் இன்னொரு எழுதி வாங்கிட்டு வரான். ஆமா, அவனை பத்தி இன்னொருத்தருக்கு எப்படி எழுதி தர முடியும்? அதுவும் இந்த ஏரியாவில் இருக்கிற பசங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேராவது நான் இன்டர்வியூ எடுத்திருப்பேன். வெளியே சொன்னால் வெக்கக்கேடு, வெளியே சொன்னால் வெக்கக்கேடு. இப்போ கடைசியில் டெல்மியை போட்டு நான் அதுவும் சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் வந்து நீ என்ன படிச்சிருக்கேன்னு சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் எதையாவது தெரிஞ்சதாவது சொல்கிறேன்னா அப்படியே மண்ணா நிற்கான். டேய், நீ எதையாவது சொல்கிறவன இதில் ஒரே ஒரு கிரேட், ஒரு மிகப்பெரிய கம்பெனியை, அந்த கம்பெனியை வந்து வேற மாதிரி மாற்றி தொலைச்சிருக்கேன். குற்ற உணர்வு எனக்கு தான் வலிக்குது. அதாவது ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டோம், இங்கிலீஷ் பேச தெரியல. உடனே என்ன பண்ணினேன், இதுக்கு மேலே நம்ம பசங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் சொன்னேன், நானே ஒரு சப்பக்கட்டு, லாங்குவேஜ் இஸ் நாட் அ மேட்டர் அப்படி சொல்லிட்டு ஐ வாண்ட் டு சேஞ்ச் த லாங்குவேஜ், அதை வந்து தமிழில் பேசட்டும் அப்படின்னா. அவன் தமிழில் பேசுகிறதையே வந்து நான் வேறு மாதிரி அவன் இதெல்லாம் சொன்னான்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்பாயின்மெண்ட் போட்ட துர்பாகியம் தான் நான். இல்லை, அவன் ரொம்ப பெரிய ஆளாயிருவான், பெரிய கம்பெனி நடத்துவான் பாருங்க. ஸோ அதனால் உங்களை பற்றி என்னென்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ போன கம்பெனியில் என்ன கிழிச்சேன்னு கேட்பாங்க. இந்த கம்பெனி என்ன கிழிக்க போகிற, அதுதான் கேள்வி, வேற ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் நீ என்ன உன்னுடைய ஆம்பிஷன், அடுத்த 3 வருஷம் என்னவா ஆக போகிற. பல கம்பெனிகள் வந்து சில கம்பெனிகள் வந்து உங்களுடைய அனுபவம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும், இவனை வந்து ட்ரெயின் பண்ணிக்கலான்னு தெரியும். ஆனால் கேள்வி என்னென்னா, படித்து முடிச்சுட்டு அந்த குறைஞ்ச காலத்தில் என்ன பண்ண, ஒன்று அவனுக்கு கிளியராக புரியுதா, அவன் பேசுகிறது அவனுக்கே புரியுதா, நம்ம பேசுகிறது அவனுக்கு புரியுதா. இந்த 2 தெரிஞ்சாலே போதும் அவனுடைய மெச்சூரிட்டி என்ன, இதுதான் தேவை. இதை முதல்ல அடிப்படை பிடிச்சாலே போதும். நீ பெரிய அப்பா டக்கர்லாம் இருக்க வேண்டாம், ஒரு நார்மல் டக்கராக இருந்தாலே போதும், உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தயவு செய்து மென்டர் தேடி போங்க, அனுபவசாலிகளை வந்து கேட்டுக்குங்க. ஏன்னா நீங்கள் 4 வருஷம் கழித்து தெரிஞ்சக்கூடிய விஷயத்தில் 4 நிமிஷம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதாவது அடுத்தவருடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வதுதான் சிறந்த பாடம். எல்லா அனுபவங்களையும் கற்றபின் தான் நான் தேர்வேன் என்றால் இந்த ஜென்மம் போதாது. அதனால் தயவு செய்து சீக்கிரமாக, ஒரு வீடியோவில் பார்த்தேன் பர்வீன் சுல்தானா பேசினதை, உங்கள் முன்னேற்றம் ஏதோ ஒரு உதடுகளின் பின்னே ஒளிந்திருக்கிறது, அந்த உதடு பிரிய வேண்டும், நீங்கள் அந்த உதட்டை நோக்கி சென்றிருக்க வேண்டும். ஏதே ஒன்று நடக்கவில்லை என்றால் உங்கள் முன்னேற்றம் தடைப்படும், உங்கள் முன்னேற வாய்ப்பே இல்லை. இன்னொன்று நான் சொல்லுவேன், இருக்கிற இடமும் பழகிற மனிதர்களும் தாண்டாத வர வாய்ப்பே இல்லை. நீங்கள் வாழ்க்கை மாறவே மாறாது, வாழ்க்கை மாறவே மாறாது. உங்கள் வாழ்க்கை மாறணும்னா சிந்தனை தான், ஒவ்வொரு மனிதனும் சிந்தனை தான். ஏன் மனிதனுக்கு மனிதன் மாறுபடுறான், எல்லாம் இவரும் நானும் எல்லாம் ஒன்று தான். ஆனால் மனிதன் எங்கே மாறுபடுறான், சிந்தனை. அந்த சிந்திக்கிற தன்மை மாறினா சிந்திக்கிறவன் மேலே போகிறான், சிந்திக்காதவன் கீழே போயிடுறான். தயவு செய்து சிந்திங்க, ஏன் வாழ்க்கை கண்டுபிடிங்க, ரூட் காஸ் கண்டுபிடிங்க. ஒய்ங்கிற கேள்விக்கு கேளுங்க, எல்லா ஒய்க்கு கண்டிப்பாக கேள்விகள் ஆன்சர் வரும். ஒய்யை கேட்காதவரை நீங்கள் ஒய்யின்னு இங்கே தான் இருப்பீங்க, எங்கேயும் போக முடியாது என்று சொல்லி நேரம் இல்லைங்கிறனால சாட்டா முடிச்சுட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, உண்மையிலே நல்ல பல ஆழமான கருத்து தான். இன்றைக்கு புற்றீசல் போல் முளைத்து கொண்டிருக்கிற இன்ஜினியரிங் கல்லூரிகளிலே படித்து வெளிவருகின்ற மாணவர்கள் தகுதி குறைவாக, படிப்பே ஒன்றும் தெரியாமல் வெளியே வராங்க. ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் படித்தா பெருமையாக சொன்னோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வயசு காலத்தில் ஒருத்தர் இன்ஜினியரிங் படிக்காருன்னா அவர் என்னமோ வெளிநாட்டில் போய் லண்டனில் போய் எம்பிபிஎஸ் டாக்டருக்கு படிக்கிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு ஊரில் 30 பேர் 40 பேர் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதை தான் அவர் சொல்கிறாரு, வேலை வாய்ப்பில் இளைஞர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள். நீங்கள் ஒரு தனித்துவமாக தெரியணும்னா நீங்கள் நாலேஜ் இருக்கணும், ஸ்கில் இருக்கணும், போட்டி போடுற திறமையெல்லாம் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நேரம் 11:20 ஆகிறது. இந்த 11:20 வரை இவ்வளவு நேரம் நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிற இந்த சின்னஞ்சிறு இதயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள்லாம் இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. இந்த 10 பேர் கூட போய் பேசிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி தைவாவுக்கும் பாராட்டு. இந்த மேடையை ஒரு 30,000 ரூபாய் கொடுத்தா போதும், நடனம் ஆடக்கூடிய கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை அழைத்து வைந்து நீங்க இங்க நடனம் ஆட வச்சிருந்தீங்கன்னா இங்க கூட்டம் நிறைந்து இருக்கலாம். அப்படியெல்லாம் ஒருபோதும் தைவா செய்யாது. நம்ம ப்ரோக்ராம் நம்ம தான் பேசணும், நம்ம ஊர் நம்ம அங்கதான் பேசணும், நம்ம தான் ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குறிக்கோள் உண்மையிலே பாராட்டுக்குரியது. யாரையும் அழைக்காமல் நம்மளே பேசுறோம் பார்த்தீங்களா, உண்மையிலே பாராட்டுக்குரியது. இங்கே தானே வாய்ப்பு கொடுக்கணும், நம்ம இன்னொரு ஆளை கூட்டு வரணும் அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட சூழலில் ஒரு விஷயத்தை எல்லாரும் பேசுனாங்க. ஏன் இன்னைக்கு இளைஞர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள்? முதல்ல பேசுகிற பாப்பா சொல்லிச்சு,
சமூக அழுத்தம்ட்டு. சமூக அழுத்தம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யுது, இல்லாமலாம் இல்லை. நீ உன்னை வந்து பிறக்கும் போதே நீ வந்து இந்த எல்லாரோடைய பக்கத்து வீட்டிலேருந்து இந்த ஊர்லேருந்து எல்லாரோட நீ பெரிய ஆளாக வளரணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணுங்கிற பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி தான் அண்ணனும் சொன்னார், தகவல் தொழில்நுட்பம் இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய உயர்ந்த தகவல் தொழில்நுட்பத்தை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு வர்றோம். அந்த சூழல் மிகப்பெரிய ஒரு திங்கிங் கெப்பாசிட்டியை, அப்சர்வேஷனை, மெமரியை எல்லாத்தையுமே பாதிக்குது. அதில் அடிக்ட் ஆனவன், அதில் வந்து கட்டுண்டவன், அதில் செதஞ்சு போனவன் எப்படி இவ்வளோ பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியுது. அதே மாதிரி இந்த பக்கம்